நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு வந்தது. அதை பற்றி முன்னாள் முதல்வர் அவர்கள் கூட ஒரு அறிக்கை, நான் என்னோட பதில் அறிக்கையாக நான் என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் நான் பதிவு செஞ்சுருந்தேன். இன்னொரு முறை நீங்கள் மக்களுக்காக நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முன்னாள் முதல்வர் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா ஏதோ முதல் முறையாக இது மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி உயர் சிறப்பு மருத்துவ இடங்களெல்லாம் ஒன்றிய தொகுப்புக்கு வழங்கப்பட்டது போல ஒரு அறிக்கையில் இருந்தது. ஆனால் என்ன உண்மை நிலவரம்னா பார்த்தீங்கன்னா 2024 119 இடங்கள், அப்புறம் 2025 145 இடங்கள், அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் ஒன்றிய தொகுப்புக்கு நம்ம மாநில அரசால் சரண்டர் செய்யப்பட்டது. ஏன் சரண்டர் செஞ்சாங்கன்னா 2 ரவுண்ட் கவுன்சிலிங் நம்ம ஸ்டேட் நம்ம டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அவங்களால கவுன்சிலிங் நடத்தப்பட்டு அவங்க ஒரு மினிமம் கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்றாங்க. DGHS டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் அதாவது 50% மார்க்ஸ் அந்த மினிமம் கட் ஆஃப் அவங்க டிட்டர்மைன் பண்றாங்க. அந்த 50% கம்மியாக இருக்கிறதுனால நிறைய டாக்டர்ஸ் இருந்ததுனால அந்த 50% கட் ஆஃபுக்கு மேலே குறைவான டாக்டர்ஸே இருந்தனால அதாவது நமக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களும் ஃபில் ஆகாமல் போயிருந்தது. அதனால் கடந்த திமுக ஆட்சியில் 2024-25 மாநில தொகுப்பில் இருந்து ஃபில் ஆகாத சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் ஒன்றிய தொகுப்புக்கு எந்தவித நிபந்தனையும் இன்றி எந்தவித எதிர்ப்பும் இன்றி சரண்டர் செய்யப்பட்டது. ஆனால் இந்த வருஷம் நம்ம தமிழக முதல்வர் அவரோட ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பதவியேற்றதுக்கு அப்புறம் இந்த வருஷமும் அதே பிரச்சனை வந்தது. நம்ம பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனே கொடுத்தாங்க, நீங்க அன்ஃபில்டு சீட்ஸ் 2 ரவுண்ட் கவுன்சிலிங் முடிந்த பிறகு ஃபில் ஆகாத சீட்ஸை நீங்க உடனடியாக ஒன்றிய அரசுக்கு ஒன்றிய தொகுப்புக்கு நீங்க சரண்டர் செய்யணும்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்க. நாம ஆனா அதை சரண்டர் பண்ணல. அந்த ஹெல்த் செக்ரட்டரி மேல கண்டெம்ட்டும் சுப்ரீம் கோர்ட்ல கண்டெம்ட் கேஸும் ஃபைல் பண்ணிட்டாங்க. நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தோம், இன்னும் ஏன் சரண்டர் பண்ணலன்னு சொல்லி அதை எதிர்த்து நாம ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணோம். அதுல தான் தீர்ப்பு வந்தது. என்னன்னா முன்னாடி என்ன நிலைமை இருந்ததுன்னா நம்ம 2024-25 நம்ம சரண்டர் பண்ண பிறகு ஏன் சரண்டர் பண்ணோம், அந்த கட் ஆஃப் மார்க்ஸுக்கு குறைவா தான் டாக்டர்ஸ் இங்க மார்க்ஸ் பெற்றிருந்தாங்க நிறைய பேர். அந்த கட் ஆஃப் குறைச்சிருந்தா நம்ம தமிழ்நாட்டு மருத்துவர்கள் மூலமாகவே நம்ம அந்த இடங்களை ஃபில்அப் பண்ணிருக்க முடியும். நம்ம இங்க கட் ஆஃப் குறைக்க முடியாம ஒன்றிய தொகுப்புக்கு நம்ம வழங்கிய பிறகு அவங்க கட் ஆஃப் குறைச்சி ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலமா அந்த இடத்தை ஃபில்அப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தமிழ்நாட்டு மருத்துவர்களுக்கு அந்த கிடைக்க வேண்டிய இடங்கள் கிடைக்காம போயிருந்தது. இந்த வருஷம் நம்ம ஸ்ட்ராங்கா சுப்ரீம் கோர்ட்ல என்ன வாதாடணும்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி நாங்க எங்க கிட்டயே நிறைய டாக்டர்ஸ், இந்த சர்வீஸ் டாக்டர்ஸ், அரசு மருத்துவர்கள்லாம் இருக்காங்க. கட் ஆஃப் அதிகமா வச்ச ஒரே காரணத்துக்காக எங்களால ஃபில்அப் பண்ண முடியல. நாங்க உங்களுக்கு சரண்டர் பண்ணிட்டு நீங்க ஒன்றிய கவுன்சிலிங்ல நீங்க கட் ஆஃப் குறைச்சி ஃபில் பண்ணீங்கன்னா எங்க டாக்டர்ஸ், அரசு மருத்துவர்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க. நாங்க ஸ்ட்ராங்கா வாதிட்டதுனால அப்ப சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு அந்த ஒரு தெளிவான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க ஒன்றிய அரசு கவுன்சிலிங் நடத்தலாம், ஆனா கட் ஆஃப் குறைக்காம தான் நடத்தணும். ஒருவேளை அப்பயும் நீங்க ஃபில் பண்ண முடியலன்னா கட் ஆஃப் குறைக்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்பவும் மாநில அரசுக்கு அந்த சீட்ஸை நீங்க திரும்ப சரண்டர் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்கோம். இது பாத்தீங்கன்னா இப்ப ஹெல்த் செக்ரட்டரி மேல கண்டெம்ட் வந்திருக்குன்னா அவருக்கான அந்த தைரியத்தை யார் கொடுத்தது? இந்த அரசு தான் கொடுத்தது. நீங்க தைரியமா நீங்க சரண்டர் பண்ணாதீங்க, நம்ம கண்டிப்பா இந்த அரசு நம்ம உங்களோட இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கொடுத்த தைரியத்தினாலையும் நம்ம முறையான வாதங்களை எடுத்து வைத்ததுனாலையும் அந்த மூத்த வழக்கறிஞர்களை நாம அப்பாயிண்ட் பண்ணதுனாலையும் தான் இந்த வெற்றி கிடைச்சது. இது பாத்தீங்கன்னா கடந்த முந்தைய ஆட்சி காலத்தில் நடந்த அந்த தவறுகள் சொல்றத விட ஒரு ஃபெயிலியர்ஸ் அதை நம்ம மாத்திருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா இது அல்டிமேட்டா நமக்கு என்ன லட்சியம்னா, அந்த மாநில தொகுப்புக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டு மருத்துவர்கள் மூலமாகவே மட்டுமே நிரப்பப்படணுங்கிறது தான் நம்ம தமிழ்நாடுடைய அல்டிமேட் எய்ம். அதான் அதை நோக்கி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த கடந்த 2 வருஷங்கள்ல நடந்த அந்த ஒரு பெரிய தவறை நம்ம சரி செஞ்சிருக்கோம். அதனால அவர் இந்த அறிக்கையின் மூலமாக அவர்கள் அரசியல் நடந்த தவிர அவரே மீண்டும் மக்களுக்கு முன்னாடி அவர் எடுத்து காட்டியிருக்காரு. இல்லைங்க, அதாவது நம்ம ஸ்ரீ அபிஷேக் மனு சிங்வி போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் இதை வாதாட்டம் அவங்க தான் நம்ம தமிழ்நாடு அரசு சார்பில் நம்ம ஆர்கியூ பண்ணாங்க. அந்த கேஸோட ஃபைனல்
ஜட்மெண்ட் டே அன்னைக்கு அவங்க டெக்னிக்கல் கிளிச்னால கனெக்ட் ஆக முடியல ஒழிய ஹியரிங் அந்த வாதிடும் நேரங்களில் அவர் தான் ஆர்கியூ பண்ணி அப்பியர் ஆகி வாதாடினார். கடைசி கட்டத்தில் இல்லைங்க, பார்த்தீங்கன்னா உரிய நேரத்தில் தான் நம்ம சரண்டர் பண்ணல. சரண்டர் பண்ணாம அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வர வரைக்கும் நம்ம சரண்டர் பண்ணாம தான் இருந்தோம். அதனால வந்தது பிறகுதான் அந்த கண்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டோட கண்டிஷன்ஸ் படி தான் நம்ம சரண்டர் பண்ண போறோம். இல்ல பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் டிசைன்லேயே அப்படிதான் இருக்கு. இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் தான், அதாவது கடந்த ஆட்சியில கட்டப்பட்டிருந்தாலும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் தான், நிறைய வசதிகள் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு ஃப்ளோர்ல ஒரு இடத்துல மட்டுமே கழிவறைகள்லாம் இருந்திருக்கு. ஸோ நம்ம கண்டிப்பா இன்னும் பொதுமக்களுடைய தேவையும் இத்தனை ஆயிரக்கணக்கான நோயாளிகள் நம்ம அவுட் பேஷண்ட்ஸ்க்காக டெய்லி வராங்க. இதுக்கு கழிவறை வசதிகள் தேவை இன்னும் அதிகமா இருக்கு. நம்ம பிடபிள்யூ பேசிட்டு வேற இன்னும் அதிக அளவில் நம்ம கழிவறைகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். நம்ம எப்படி பண்ண இதே மருத்துவமனையில அவங்க முறையா இன்னும் டெய்லி ரொட்டீன் ரவுண்ட்ஸ் போறதில்லைன்ற மாதிரிலாம் சில தகவல்கள்லாம் வருது. நீங்க வரும்போது அந்த மாதிரி நடக்குது, பணியாளர்கள் மட்டும் நம்ம சப்போர்ட் பண்றோம், அவங்களுமே அதிகாரிகள் மேல இது நடவடிக்கை இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் வித் அந்த ஆஃபீஸர்ஸ், மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான். பொறுப்பு அந்த மருத்துவ அதிகாரிகிட்ட தான் இருக்கு. நம்ம தொடர்ந்து அவங்ககிட்ட தான் வலியுறுத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி கடந்த காலங்கள் மாதிரி நம்ம மக்களுடைய எண்ணங்கள், மக்களுடைய தேவைகளை நம்ம செவி மடுக்காம, அவங்களோட என்ன தேவையை புரிஞ்சிக்காம நம்ம பணி செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். இந்த மாற்றங்கள் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். கண்டிப்பா வருங்காலங்களில் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் சில கேப்ஸ் இருக்கோ அதெல்லாமே நம்ம சரி செய்ய அனைத்து நடவடிக்கைகள் எடுப்போம். டீடைல்ஸ் கொடுங்க, நான் என்னென்ன பார்க்கறேன். யாருங்க? ஆயுஷ் மருத்துவர்கள் அலோபதி மருந்துகளை தனியாக கிளினிக் நடத்தி பரிந்துரைக்கிறதா பல இடங்கள்ல குற்றச்சாட்டுகள் வருது. அதே மாதிரி பதிவு செய்யாத மருத்துவர்களும் அங்கங்க கிளினிக் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஆயுஷ் சில மெடிசின்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணலாம். நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா அந்த மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்க, கண்டிப்பாக இது மாதிரி ஆக்ஷன் எடுக்கலாம். வேலை கொடுத்ததுக்கு மதுரை நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கோம். இதை விமர்சனம் கொள்ளாக்கி இருக்காங்க எதிர்கட்சி விமர்சனம் செய்ய தான் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அது ஒரு அரசு ஒரு தவறுனால தான் நடந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்ட நெரிசலில் அது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசு. ஸோ அது என்ன காரணங்களால் நடந்தது சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் என்னன்னா அங்கே ஒரு ஃபெயிலியர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தது. ஸோ அதற்காக தான் நம்ம அந்த வேலை வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம். கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்தில் எங்களுக்கான அதுக்கான நியாயம் கிடைக்கும்னு நாங்கள் நம்புறோம். இல்லை, இந்த கோரிக்கை பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் அது பண்ணாமல் இருந்தாங்க. இது நம்ம மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட அந்த கவனத்துக்கு எடுத்துட்டு போய் உரிய நேரத்தில் ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும். மயிலாடுதுறையில பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் எல்லா ஃபெசிலிட்டிஸும் ரீப்ளேஸ்மெண்ட் ஹார்ட் சர்ஜரி பண்ற அளவுக்கு இருக்கு. ஆனா ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு டாக்டர் அட்டெண்ட் பண்றது கூட ஃபெசிலிட்டி எல்லாருமே ரிப்போர்ட் டு திருவாரூர், ரிப்போர்ட் டு தஞ்சாவூர் தான் டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாருங்க, எங்க அப்பா அம்மாவுக்கு மாசம் நான் அங்கிருந்து 3 நாள் இங்க தங்கி ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறேன். ஏன்னா இங்கதான் எனக்கு எல்லா அக்சசிபிலிட்டியுமே கிடைக்குது. இதே மயிலாடுதுறை எந்த ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்க? மயிலாடுதுறையில இருந்து ரெஃபர் பண்றாங்களா? மயிலாடுதுறையில இருந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி போன டேப்லெட் இருக்க மாட்டேங்குது. எந்த உங்களோட கேஸ் என்ன? உங்களோட கேஸ் என்ன? இல்ல கேஸ் இல்ல பேஷண்ட்ஸ் என்ன கேஸுக்கு வந்திருக்காங்க? நான் டைபாலஜிக்கு இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிக்கு வந்து அங்க கிடையாது. பட் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி இங்க இருக்காது. இங்க இருந்து நான் டேப்லெட் கூட சரியா கிடைக்க மாட்டேங்குது. அந்த எல்லாமே அது பாத்தீங்கன்னா மாவட்ட தலைமை மருத்துவமனையில தான் அந்த வசதி இருக்கு. இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி அது அங்கே சரி 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 கண்டிப்பா சார் பார்க்கலாம். தேங்க்யூ.